எனவே பக்தி என்ற சொல்லுக்கு பதிலாக அதற்கு சரியான தமிழ் வார்த்தை பக்திக்கு அன்பு என்றுதான் பெயர். அது சமஸ்கிருதத்தில் பக்தி என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் நம்முடைய ஊழியர்கள் எல்லாரும் அதே வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. நான் இப்போ அதை உடைக்கணும்னு வார்த்தையில். எனவே இந்த இயேசு என்ற ஒரு பெயர் பாஸ்டர் அவர்கள் அருமையாக சொன்னாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியாவில் சொன்னார் நம்ம சைனாவை மிஞ்சிட்டோம். 1.2 மில்லியன் ஆயிடுச்சு. 142 கோடி 1.4 மில்லியன் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் சைனாவை. சைனாவுக்கு நம்ம முந்தி விட்டோம் மக்கள் தொகையில். அது மாத்திரமில்லை, காசு சொன்னாங்க இந்த நரகத்தில் போய் அந்த சாத்தான் வருஷத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இயேசு பேரை கேட்டோன்னே கீழே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மைதாங்க. ஏனென்றால் இந்த இயேசுடைய பெயரை மாத்திரம் நம்ம சொல்லாமல் ஊழியக்காரர்களாகிய நிறைய பேர் மற்ற எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். இன்னும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புடைய அந்த இனாகரேஷனில் கூட கூர்மையாக கவனித்தேன் நான். இந்த நேம் ஆஃப் காட், இந்த நேம் ஆஃப் காட், வாட் இஸ் த நேம் ஆஃப் காட் சொல்லவே இல்லை. அந்த நேம் ஆஃப் அது நம்ம பார்லிமெண்ட்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க, சட்டமன்றத்திலே அப்படி தான் சொல்கிறாங்க. அது உலகத்தில் பொதுவாக அந்த நேம் ஆஃப் காட்னு சொல்லும்போது இந்த நேம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் வில்லிகரங்க மாத்திரம் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொரு கருப்பு போதகர் ஜெபம் பண்ணும்போது அவர் இயேசுவின் நாமத்தை உச்சரித்தார். மற்றபடியே அவர் ட்ரம்ப் கூட உச்சரிக்கவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ட்ரம்ப் வந்தால் எல்லாத்தையும் பண்ணிடுவார். எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான். நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. இருக்கட்டும், நான் அதுக்குள்ள நான் போகலை. போன வாரத்தில் ஒரிசாவில் ஒரு ஊழியக்கார தம்பதிகளை ஆர்எஸ்எஸ்காரர்கள் போய் பார்த்து கத்தி வைத்து கொண்டு தலையில் பொட்டு வை அப்படின்னு சொல்லி குங்குமத்தை வைக்க சொன்னாங்க. அவர் வச்சார். ஷூ போட்டுட்டு இருக்கார், கீழே பைபிளை வச்சுட்டு அது மேலே காலை வை, ஷூ காலில் வை, இல்லாட்டா கிழிச்சிடுவோம் பயந்து வைக்கிறார். ஒரிசாவில் நடந்து போன வாரத்தில். அதுபோல் போன வாரத்தில் திருச்சியில் சுவிசேஷகர்கள் போய் ஒரு 18 பேர் கிராமத்தில் போய் கைப்பிரதி கொடுக்க போயிருக்கிறாங்க. அங்கே போன உடனே போலீஸ்காரருடைய துணையோடு கூட வந்து அவர்களை மிரட்டியிருக்காங்க. போன வாரம் நடந்த சம்பவங்கள். இதுபோல் சுவிசேஷத்துக்கு அச்சுறுத்தல். சத்தீஸ்கரில் ஒரு சாமியார் போன வாரத்தில் உள்ள தகவல் என்ன சொல்கிறார்? சத்தீஸ்கரில் மணிப்பூர் மாதிரி கொலைகள் செய்யப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் பசுமாட்டை வெட்டி கொள்ளுகிறார்கள். எனவே நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களை உயிரோடு வெட்ட வேண்டும். நான் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு வந்திருக்கிறேன். அப்போ இது வெளிநாட்டில் கிடையாது. முன்னெல்லாம் ரிச்சர்ட் உம்பராண்டு வந்து பேசுவார். என்ன உக்ரைன்லேயும் மற்ற நாடுகளையும் கம்யூனிசத்தில் எப்படிலாம் கொல்லப்படுகிறார்கள், எப்படிலாம் அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொல்வார். ரிச்சர்ட் உம்பராண்ட் ரத்த சாட்சிகள் என்று சாட்சி சொல்லுகிறதுக்கு வருவார். ஆனால் இன்றைக்கு அங்கெல்லாம் போக தேவையில்லை. மணிப்பூரில் நம்ம எல்லாரும் பார்த்தோம், கேள்விப்பட்டிருக்கீங்க. 250 சபைகள், 250 விசுவாசிகளை வெட்டி கொன்று குவித்தார்கள். இன்றைக்கே அந்த சீஃப் மினிஸ்டர் பதவி விலகிறார். ஏனென்றால் வாக்கெடுப்பு நடக்க முடியாது, ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பதவி விலகிறார். அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. மணிப்பூரில். சத்தீஸ்கரில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பிரதமர் எப்படி ஜெயிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு உத்தி அவங்க கையாண்டு வருகிறார்கள். அற்புதமாக தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சார். கலைஞர் 108 சீட்டு போயிட்டு இருக்குது எலெக்ஷனில். இப்போ ஜெயலலிதாவது 70 இருக்குது. கொஞ்சம் நேரம் நிறுத்த சொன்னார் எலெக்ஷன் கமிஷனை. எலெக்ஷன் கமிஷன் என்னது கப்ப ஒன்று 78 110 வந்தது. உடனே கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அப்போ ஜிம்மில் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வாழ்த்து தெரிவிக்கிறேன். தெரிவித்த உடனே அவ்வளோதான், கலைஞர் சரண இறங்கு திமுக ஜெயிச்சு. அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் போட்டு ஜெயிச்சு பார்த்துட்டாரு மோடி. அதுலேருந்து இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் சூப்பராக பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் அவங்க ஜெயிக்க விடுறது 4 மணி வரைக்கும் பேசாமல் இருக்குது. மறுபடியும் அவங்களுக்கு ரேட்டிங் கூட ஆரம்பிச்சு. எல்லா இடத்துலையும் அரசுக்காரங்க, எல்லா இடத்துலையும்
இன்னொரு அதிர்ச்சியான சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ட்ரம்ப்புக்கு வலது இடது பக்கத்தில் இருக்கிற முக்கியமான அலுவலகத்தில் பணியாளர் 2 பேர் RSSகாரர், 2 பேரும் குஜராத்திகள், பிராமணர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா பூணூல் போட்ட பாப்பாவுடைய கையில் தான் இருக்குது. இங்கிலாந்து அவனுடைய கையில் தான் இருக்குது. நாம் நினைக்கிறோம் இல்லை அப்படின்னு. இல்லை, இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்கிறேன். மாட்டு மதம் தான் அவருடைய மதம். மாட்டை வைத்து தான் மதம் நடத்துகிறார்கள். அதை ஆரம்பித்து கொடுத்தவர் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாட்டை வச்சு யார் அரசியல் பண்ணி மதம் ஆரம்பிச்சது யாருங்க? யார் ஆரம்பிச்சாரு? அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அங்கிருந்து அவங்க வர்றாங்க, கன்றை வைத்து உருக்கி இதை அவங்களை முன்னடத்தி கொண்டு வந்த தெய்வம். அன்னைக்கு பிடிச்சவங்க தான் பாப்பானை கரெக்டாக பிடிச்சாங்க. அவங்க பண்ணுறது மாட்டு மதம் தான். ஆர்வம் பண்ணது மாட்டு மதம் தான். அந்த மாட்டு மதத்தை தான் இஸ்ரேலர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனிதர்களும் தவறாக பேசினா என்னை போய் விமர்சனம் பண்ணாங்க. ஏனென்றால் இஸ்ரேல் பண்ணுறதா யூதர்கள் பண்ணிட்டு இருக்காரா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிவப்பு கடை ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு கடாரி ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு? பலி கொடுக்கு. என்ன மதம் அது? மாட்டு மதம். இவங்க பலி செலுத்துறாங்க, அவங்க பலி செலுத்துறாங்க. பலி தான் வந்துச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலி மிருகம் வந்தது. பாச சொன்ன மாதிரி வெட்டி கொல்லப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது, ரத்தம் சிந்தி ஆயிட்டு. இனி எதுக்கு பலி செலுத்தணும்? அதை சிந்திக்கிறது நான் இல்லை. இன்னும் அவர்கள் அப்படிதான் இருக்கு. போன வருஷத்துக்கு இல்லை, நான் எப்போ வந்து 2022 ஆமாம் 23ஆம் வருஷம் நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். இஸ்ரேலுக்கு போனது எருசலேமில் அந்த அந்த பெய்லிங் வால் இருக்குது இல்லையா, அழுகை சுவர். எத்தனை பேர் போயிருக்கீங்க? சரி, பெய்லிங் வால் கிட்ட போகும்போது அங்கே என்ன இருக்குது? ஸ்கேன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனில் நம்ம பைபிள் எடுத்து போகக்கூடாது, சில்வர் அடையாளம் இருக்கக்கூடாது. இருந்தால் உள்ள விட மாட்டாங்க. அந்த பெய்லிங் வால் கிட்ட போகும்போது அப்போ என்ன செய்வாங்க? பஸ்ஸில் அவங்க முஸ்லீம் தான். அங்கே ஃபுல்லாக யார் எல்லாம் எருசலேம் இருக்கிற சர்ச் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது முஸ்லீம், அரபு முஸ்லீம். சர்ச்சோட எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. கைடு அவங்க தான், டிரைவர் அவங்க தான். பஸ்லேயே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து பைபிளோ சிலுவையோ வச்சுருந்தா வச்சுட்டு வந்துடுங்க, வெளியே எடுத்துகிட்டு வராதிங்க. அங்கே போனோன்னு தலையில் ஒரு குல்லா வச்சுக்கணும். அதை வச்சுட்டு போய் வெயிலிங் வாலில் போகணும், அழுகை சோர்கிட்ட. அப்போ இன்றைக்கும் அவர்கள் கிறிஸ்துவையோ சிலுவையோ வேதாகமத்தையோ என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை, மதிக்கலை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மரியாதை என்ன செய்கிறோம்? அவருடைய சுபாவங்களை வெட்டப்பட்டிருக்கிறது தான் இருக்கட்டும். அவர் வந்து ஒட்டிக்கிட்டோம். யார்? இயேசு வந்து ஒட்டட்டும், நம்மளை ஒட்ட போகிறோம். இன்றைக்கு அது ஒரு மாட்டு மதம். இன்றைக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கு, சிவப்பு கடாரி டெக்சாஸில் ரெடி ஆயிடுச்சு, அதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? தேவாலயம் கட்ட போகிறோம். எது மேலே தேவாலயம்? அயோத்தியில் பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினா மாதிரி. அதே மாதிரி அங்கே இருக்கிறதான மசூதி இடிச்சுட்டு அது மேலே தேவாலயம் கட்டணும். இந்த யூதருடைய பாலிசியும் RSSகாரருடைய பாலிசியும் ஒன்றாதான். கொஞ்சம் நீங்கள் பிறகு சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை என்னுடைய சொல்லுக்கு முரண்பாடாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் அதை ட்ராப் பண்ணிடுங்க, மன்னித்து கொள்ளுங்கள். எல்லாமே வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். சரி, ஒரு கோயிலை போய் பாருங்க, ஆசிரியர் கூடத்துடைய பேட்டர்ன் அப்படியே இருக்கும். பிரகாரம் பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம் அப்படிதான் இருக்கும். இன்றைக்கு நமக்கு ஆசிரியர் கூட இருக்குதா? இல்லை. நாம தான் ஆசிரியர் கூட. ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுன்னு சொல்ல வரேன்னா, ரொம்ப ஒரு கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம். ஊழியர்களாகிய நாம் இன்னும் தெளிவடைய வேண்டும். அவ்வளோதான். பாஸ்டர் சொன்னது எனக்கு ஆவியில் ரொம்ப உற்சாகப்பட்டேன். இன்னைக்கு பேசுறதெல்லாம் பழைய ஏற்பாடை தான் பேசுவோம். ஏசு என்ன சொல்லிட்டார் தெளிவா? பழைய திராட்சை ரசத்தை புது துருத்தியில வாக்காதீங்க, வார்த்தைகளான கீழ்ச்சிடும். பழைய துணியை புதிய துணியோடைய மேலே சொல்லிட்டு வர ஞாபகம் பற்றி சொல்லிட்டு வரும்போது கிளீனாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை நீங்கள் நினைச்சுன்னா ரெண்டும் கிழிஞ்சிடும். அவன் தெளிவாக சொல்கிறார். ஆனால் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தம்லாம் எதில் தான் வருது? தேசத்தெல்லாம் யாரை பற்றி தான்? ஆபிரகாம் பற்றி தான். பேசுறதெல்லாம் யாரை பற்றி தான்? தாவீதை பற்றி தான், சாலமோனை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் இயேசு பற்றி பேசுறது கொஞ்சமாக இருக்குதே, அதான் கவலைப்படுறேங்க.
இயேசுவை பத்தி பேசுறது கொஞ்சம். கடைசியில் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமென். அது கடைசியில் வச்சுக்கிறோம். மீதி எல்லாம் பழைய பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் பழைய பாட்டை நீங்கள் பார்த்தீங்களானால் ஃபுல்லாக அது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்றால் இவர்களுக்காக, இஸ்ரவேலருக்காக. நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? பைபிள்ல 2 வார்த்தை இருக்கும். யூதர்கள், அடுத்தது புறஜாதி. அவ்வளவுதான். அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். புறஜாதிக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து. கைத்தட்டுதல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரை உச்சரிக்காவிட்டால் எப்படிப்பட்ட பிரசங்கமும் வல்லமே இருக்க, வல்லமே இருக்க. அது சொன்ன மாதிரி அந்த ஆமோஸ் யாருன்னு தெரியல, அவர் மாட்டிக்கிட்டாரு. இயேசு என்ற பெயரை சொன்ன கீழே ஊத்துறான் சாத்தான் அப்படின்னு. அவ்வளவுதாங்க. இந்த வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் வருஷத்துக்குள்ள போயிரு. ஒரு முறை ஒரு மந்திரவாதி கிட்ட ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணை கொண்டு போறான். என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஒன்றும் நடக்காத. பிசாசு ஓடலை. கடைசியில் யோசிச்சு பார்த்தான். 3 நாள் விரதம் இருந்துட்டு வாங்க, பாசி இருந்துட்டு வாங்க, நான் ஓட்டிடுறேன் அப்படின்னு. எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும். சரி. 3ஆவது நாள் ஃபாஸ்டிங்கில் அந்த பிள்ளையை கொண்டு போயிருக்கிறான். அவன் உடுக்க அடித்து வேகமாக அடிக்கிறான். அந்த பிசாசு பேர் எங்கள் அம்மா கருப்பனுக்கு, அவன் பேர் கருப்பன், பயப்பட மாட்டான். வேகமாக 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 எங்கள் அம்மா கருப்பனுக்கு பயப்பட மாட்டான், எங்கள் அம்மா கருப்பனுக்கு பயப்பட மாட்டான். அடிச்சு 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 அது ஆட ஆரம்பிச்சு முடிவிச்சு. இயேசுநாதர் நாமத்தை சொன்னால் காத தூரம் ஓடிடுவான். இயேசுநாதர் நாமத்தை சொன்னால் காத தூரம் ஓடிடும். அவ்வளோதான். இயேசு பேரை கேட்ட தொப்புன்னு அது விழுந்துருச்சு. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாரு, அவர் நல்லாயிடுச்சு. இயேசு பேரை சொன்னாலே இயேசுவை பற்றி நாம் உச்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தான் உயர்த்த வேண்டும். அந்த ஒரிசாவில் அவங்க சொன்னாங்க, மனைவிக்கு தலையில குங்குமம் போட்டு வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு. சொல்லிட்டேன், வேற வழியில் கத்தி போட்டு கீழ்ச்சிடுவான். இன்றைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வர மாட்டோம் என்பதற்கு எந்த விதமான உறுதி கிடையாது, நிச்சயம் கிடையாது. அப்படி ஒரு வேலை வருகிறதா இருந்தால் என்ன செய்யணும்? கிழிக்கு தானே பரவாயில்ல, கீழ்ச்சிருப்பா முன்னாடியே ஏசு கத்தன் ஜெயம் சொல்லிடுறேன். இயேசுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா இந்த சப்ஜெக்ட்லாம் தொட்டதுக்காக ரொம்ப நன்றி. அற்புதமாக காரியங்களை தொட்டார் அவர்கள். ரைட். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். நான் வரதுக்கு முன்னாடி நான் பிரசங்கத்தை மைண்ட்லேருந்து எடுத்து பேசியிருக்கேன். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரன். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஃபெலோஷிப்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாக 3வது முறை முது தாசர்களாகிய ஊழியர்களுக்கு முன்பதாக நின்று இந்த வார்த்தைகளை பகிர அந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நீரே சுட்டுத்தார். ஒவ்வொருடைய இதயத்திலும் அது ஆழமாக அன்பாக பகிய தொடர்ந்து போய் கனி கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், முதலாவது அந்த வார்த்தையில போதித்து வந்தால் அந்த வார்த்தையை பாருங்க. 2வது அதுல விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள் 2வது வார்த்தை. 3வது வார்த்தை நீ அனுசரித்த நற்போதகத்திலே தேறினவனாகி, தேர்ச்சி. கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பான். இவைகளை அப்படின்னு சொல்லும்போது மேல உள்ளதான அந்த வார்த்தைகளை தான் சொல்றாங்க. லைட்டா வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், அருமையா அதை டச் பண்ணாங்க. வஞ்சிக்கிற ஆவிகள். நேற்று என்னுடைய சபையில் எபேசியர் 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் தான் பேசினாங்க. நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லைங்க.
மாமியாருக்கு மருமகளுக்கு மாம்சத்தோடு போராட்டம் கிடையாது. மாமியாருக்கு மருமகளுக்கு கிடையாது. பெரிய வசனம் சபையில் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு மாம்சத்தோடு போராட்டம் கிடையாது. எங்கே போராட்டம் உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத அவர்கள் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அப்படியான போராட்டம் குடும்பத்தில் வருதுன்னா அது கூட இருக்கிறதான மருமகள், மாமியார், பிள்ளை யாராலும் கிடையாது. அது வானமண்டலங்களில் கிரி செய்கிற பொல்லாத அவருடைய சேனை. இது ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். என்ன சொல்றார்? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள். எப்படியா சொல்ற வஞ்சனை கூடாது ஊழியர்கள் தெரியாது. வஞ்சகம் என்பது நம்மை வஞ்சிக்கும் போது நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. சொல்றாரு பிசாசுகளின் உபதேசங்கள். எப்படி அவர் அதெல்லாம் சொன்னார் எனக்கு தெரியல. நான் சொல்ல போற வார்த்தையெல்லாம் 50% அந்த கருவை கொண்டாந்து வச்சுட்டாரு பாஸ்டர். பிசாசுகளின் உபதேசம். இதுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். போனாரா இல்லையா அந்த ஆமோஸ் ஊழியக்காரர்? சொல்லித்தான் நான் கேள்விப்படல. நல்ல ஒரு காட்டு கொடுத்தாரு. அவர் விசுவாசத்தை விட்டு விலகி யார்கிட்ட போறாரு? கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டில் போற. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? குழந்தை கறி இருக்குது, எடுத்து சாப்பிட்டு. அப்ப வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இதெல்லாம் போயிடுவாங்க. தீமோத்தேயு ஊழியக்காரனே, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருக்க விரும்பினா இவைகளை சொல்லிட்டு 1 சொல்றார். 2வது விவாகம் பண்ணாது இருக்கவும். ஊழியக்காரனே விவாகம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணது யாரு? கேத்தலிக் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா என்ன இருக்கணும்? ஒன்லி பிரதர்ஸ் தான் இருக்கணும், பிரீஸ்டா தான் இருக்கணும், நன்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு இதில் ஒரு கேள்வியெல்லாம் நிறைய உண்டு. எதுக்கு நன்ஸை கூட்டு வைக்கணும்? அவசியம் இல்லை. ரைட், இருக்கட்டும். அடுத்த குரூப் வருது. என்ன குரூப்? நமக்கு எல்லாம் தெரியும். சரி, அங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப கல்யாணம் பண்ணக்கூடாதுனாலே இது சொல்லுவார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், பிசாசுகளின் உபதேசத்துக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு போதனை கல்யாணம் பண்ணக்கூடாது. 2வது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார். அது அவருடைய பைலாவாக இருக்கும். அதெல்லாம் கட்டளையிடுவார்கள். ரைட். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகி ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் இதை போதித்து வந்தா. அப்போ கர்த்தருடைய ஊழியர்கள், சபை நடத்துகிற மேய்ப்பர்கள் யாராக மாற வேண்டும் என்றால் டீச்சர்ஸ், போதகர்கள், போதிக்கிறவர்கள். இயேசுவை எங்க பார்த்தீங்களானாலும் அவர் தேவாலயத்திற்கு போதகம் பண்ணினார். பவுலையும் அப்போஸ்தலரையும் பார்த்தா போதகம் பண்ணினார்கள். அவ்வளவுதான். நான் போதகனாக நான் பிறகு பார்க்கலாம் அந்த வார்த்தை. அப்ப இயேசு போதிக்க ஆரம்பித்தார். போதனை என்று சொன்னால் டீச்சிங். அப்ப டீச்சர், அப்ப டீச் பண்ண வேண்டுமானால் அவர் டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அவர் டீச்சிங்களுடைய அந்த மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு டீச்சிங் தான். இயேசு 4 சுவிசேஷத்துல எங்க போனாலும் டீச்சிங் தான் பண்ணியிருக்காரு. பவுல பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் டீச்சிங் தான் பண்ணியிருக்காரு. ஏனென்றால் மக்களுக்கு தேவை டீச்சிங். இப்ப நம்ம என்ன டீச் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். அதை மாத்திரம் டீச் பண்ணா போதும். அதோட நம்முடைய ஊழியம் முடியும், நம்முடைய ஆயுசு முடியும். இயேசு பற்றி மாத்திரம். உதாரணமா சொல்கிறேன். இன்றைக்கு மேலை நாடுகளில் சுவிசேஷத்தை கொண்டு வந்து வேதாகமத்தை அறிமுகப்படுத்தி உலகத்துக்கே கொடுத்த நாடுகள் இங்கிலாந்து. 360 நாடுகளை அவர்கள் ஆண்டார்கள். அதற்கு மேலாக அங்கே வேதாகமத்தை கொண்டு போய் அச்சடித்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த பாராளுமன்றத்தில் பகவத்கீதையை வைத்து ரிஷிஷ்வனுக்கு என்ன செய்தாரு? பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்டில் என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் என்றால், சபையில
ஊழியர்கள் இயேசுவை பற்றி மாத்திரம் சரியா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், கேத்தலிக் எல்லாம் அங்கே இருந்தால் உலகத்துக்கே சபைகள் அதெல்லாம் போதும். இயேசுவை பற்றி மாத்திரம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாம் பேசுவாங்க. மெத்தடாலஜி இப்படி தான் இருக்கணும், ஒரு பிரசங்கம் இத்தனை நிமிஷம் தான் இருக்கணும், 20 மினிட்ஸ். மீதியெல்லாம் நீங்கள் ஜாலியாக முன்னால் கதை சொல்லலாம், பின்னால் கதை சொல்லலாம், முடிச்சிருங்க. மெத்தடாலஜி, மெத்தடிஸ்ட் எல்லாம் அப்படிதான் வந்தது. ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமானால் இயேசுவை போதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இயேசுவை கற்பிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இயேசுவை கற்பிக்கிற, கற்பனை செய்கிறவர்களாக, கற்பிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, போதித்து வந்தார். விசுவாசத்துக்குரிய வார்த்தை உனக்குள்ள என்ன செய்யும்? வரும். நீ அனுசரித்து வந்த நல்ல போதகத்தில் நீ தேறினவனாய் மாறுவாய். இன்னைக்கு ஊழியக்காரர்களை அளவிடுகிறது எப்படி? பெரிய ஊழியக்காரர், இவர் சின்ன ஊழியக்காரர் என்று நாம் எப்படி அளவிடுகிறோம்? பொதுவாக ஊழியருடைய வட்டாரத்தில், கிறிஸ்தவருடைய வட்டாரத்தில் எப்படி அளவிடுகிறார்கள்? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அவர் தேறினது வச்சிருக்கோம். தேறினதை வச்சு அது நம்ம வசம் வழக்கமாக இப்ப எப்படி பெரிய ஊழியக்காரன் சொன்னது எப்படி? காரில் வருது ஒன்று, அப்புறம் மக்கள் இருக்குது, அப்ப அடுத்தது அவருடைய பணம், அவருடைய பில்டிங். பெரிய ஊழியக்காரன் அவரை பார்க்க முடியாது, பெரிய ஊழியக்காரன். ஆனால் தேறினவனாக இருக்கிறது வேற. இன்றைக்கு ஊழியருடைய சமூகத்தில், சமுதாயத்தில் அவர் பெரிய ஊழியக்காரன், பெரிய லீடர், பெரிய தலைவர். ஆனா தேறி இருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க மற்ற அறிவில் தேறி இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய நற்போதகத்தில், விசுவாச வார்த்தைகளில் தேறி இருக்கிறார்கள். தேறி இருக்க வேண்டும். தேறினவன் ஆகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரன். இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டியதான ஒரு நற்சாட்சி, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் இயேசுவை பற்றி மாத்திரம் பேசுகிறேன். நல்ல காலை நேரம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற முதலியார் சங்கு ஊதிட்டார், ட்ரம்பட் ஊதிட்டார், சங்கு ட்ரம்பட் ஊதினார். இயேசு கிறிஸ்து பற்றி மாத்திரம் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பார். இதை நாம் கேட்போம், ஆண்டவரே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார் எல்லா இடத்திலே. பவுல் அந்த இளம் வாலிபனாகி தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும் மகனே. நான் அப்படித்தான் இருந்தேன். முதலாம் நூற்றாண்டிலே திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் பணத்தை, வசதியை விட்டுட்டு வந்தவங்க பெரிய அப்போஸ்தலர். ஆனா இன்றைக்கு ஒன்றும் இல்லாம வந்து கோடி கோடியாய் சேர்ந்தவர்கள் பெரிய அப்போஸ்தலர். பணம் தேவைன்னு சொல்லி கிடைச்சா வாங்கி கொள்ளலாம், தப்பு இல்லை. அப்படி வந்த பிறகுதான் பெரிய அப்போஸ்தலர் என்று அல்ல. பவுல் சொந்த கப்பல்லாம் வச்சிருக்கார், தரிசு பட்டணத்துல. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு லாபமா இருந்தவை இலவைகளோ அவள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக. அடுத்து சொல்றாரு, எது அவருடைய லாபம்? கப்பல் வருமானத்தில் வந்த லாபம் எல்லாம் அத கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அது நஷ்டம் ரெண்டாவது என்ன என்று கேட்டுக்கிறார், அது குப்பை. ஆனா இன்றைக்கு அந்த குப்பை மாத்திரம் நமக்கு கிடைத்து விட்டா நம்ம பெரிய அப்போஸ்தலர். ஆனா இவர் சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பார், நீ நல்லா போதகம் பண்ண. ஒரு முறை என்னை 4 முறை நான் இருக்கிற பகுதியில் RSS காரர்கள் கொலை செய்ய முடியாது, என்னை கொலை செய்ய முடியாது. 4 முறை 4 டீம் அனுப்புறாங்க. ஒரு டீம்ல 4 பேர் அவர் வர்றாங்க. ஒரு இரவில் நான் நடந்து போகிறேன். இது 82ஆம் வருஷம், 84ஆம் வருஷம்.
நைட்டில் நடந்து போகிறேன். ட்ரெயின் விட்டு 12 மணி ட்ரெயின் விட்டு இறங்கி நடந்து போகிறேன். எனக்கு தெரியாது, போய் முடிச்சிட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்து 90ஆம் வருஷம் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கினேன் 30,000 ரூபாய்க்கு. 1990. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வண்டி இருக்க தான் செய்யும். வாங்கினேன். வாங்கிட்டு திரும்ப ஒரு பையன் வந்தான். வந்துட்டு, சார் நான் டிரைவராக வரேன் சார். இல்லைப்பா, நானே டிரைவர், நானே மெக்கானிக், நானே கிளீனர், எனக்கு வேண்டாம்ப்பா. அவர் அடுத்த நாள் வாங்க, சார் தயவுசெய்து கொடுங்க சார். திரும்ப வந்தான், கொடுங்க சார். இல்லைப்பா, நான் சம்பளமாக கொடுக்க மாட்டேன், என் சம்பளம் உங்களுக்கு தெரியும், நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் ஜாஸ்தி. சார் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வரேன் சார். எங்கள் வீட்டில் 7 பேர் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நான் ஐஆர்டியில் டிரைவிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் சார். நான் 25 ரூபா கொடுப்பேன். ஓகேயா சார். 90ஆம் வருஷம். சரி சார். அதுக்கப்புறம் நீ வராத நாள்லையோ எனக்கு தேவையில்லாதனால நான் காசு தர மாட்டேன். சரி சார். 3 மாதம் வருவான். வீட்டிலேருந்து நான் குழந்தைங்களாம் போனேன், பிள்ளைகள் இப்போ எல்லாம் வளர்ந்து கல்யாணம் ஆகியெல்லாம் பிள்ளைகள் ஆக்சிடென்ட்டு அவங்க சர்ச்சுக்கு கூட்டு போவான், வீட்டுக்கு கொண்டு வருவான். சர்ச்சுக்கு கூட்டு போவான், வீட்டுக்கு. 3 மாதம் கழிச்சு ஒரு எலெக்ஷன், எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு பேசாமல் இருக்கிறேன். ஒரு பார்ட்டியாக நான் சொல்கிறேன், பேசாமல் இருக்கிறேன். எதுக்கு போக இருக்கிறேன்? பிஜேபி போக போகிறேன் சார். அப்படியா? சரி சரி சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் அவன் சொல்கிற பண்ணி சொன்னான், நான் வந்து இது முன்னாடி சார், ஆர்எஸ் மெம்பர் சார். அப்படியா? அவனை கட்டி பிடிச்சேன். சார் நான் உங்கள் எதிரி சார். ஏய், நீ ஏன்டா எதிரியாக இருக்கிற? இவ்வளோ நாள் வீட்டில் வர குழந்தைங்களோட இருக்கிறேன் போகிறேன், நான் நினைக்கவே இல்லை சார். எங்கள் கமலா ஆலயத்திலேருந்து உங்களை உழவு பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி சொல்லிட்டேன், ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டேன் சார். என்ன சொன்னேன்? இது மாதிரி அவங்க சொல்லுறாங்க, இது பால் பவுடர் கொடுத்து ஜனங்களுக்கு ஞானசானம் கொடுக்குறேன். அப்படி சர்ச்சுக்கு வந்தால் 3000 ரூபா கொடுக்குறேன். அது ஞானசானத்தை 5000 ரூபா கொடுக்குறேன். இதான் சார் உங்களை பற்றி ரிப்போர்ட்டு சேத்பட்டு கமலா ஆலயத்தில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில். அப்படியா? இப்போ ஒன்று போய் சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு நான் காசு கொடுத்தேன்னு? நீ யாருக்கும் காசு கொடுக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன் சார். இது எப்படி தான் வருது எனக்கு காசு? ஜனங்க தான் கொடுக்குறாங்க. சொன்னியா? அதை சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவனால் அடக்க முடியல சார். 4 முறை உங்களை கொலை பண்ணுறதுக்கு சாமானோட வந்தேன் சார். அது தமிழ்நாட்டில் சாமான் வாங்க, கட்டி சாமானோட. அப்புறம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஓலை போட்டாங்க சர்ச்சு, ரொம்ப நெருக்கம். ஏன்னா கொலை பண்ணல அப்படின்னு. என்ன பண்ணல? மனுஷங்களுக்கு வாடா போடாமல் பேசலாம். அந்த அவங்ககிட்ட நான் அப்படிலாம் பேசுகிறேன். இல்லை சார், நான் இப்போ ட்ரை பண்ணேன் சார். 4 பேர் வந்தேன் சார். நீ நைட்டில் இருட்டில் நடந்து போவீங்க ரோட்டில், அப்போ தார் ரோடு கிடையாது, மண் ரோட்டில் நடந்து போவீங்க. ஆனால் உங்களை சுற்றி ஏதோ ஒரு வட்டம் இருக்கும் சார். எங்களால் கிட்ட வர முடியல சார். என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன இருக்குதா பார்த்தியா? ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேங்க. இப்போ என்ன இருக்குதா பார்த்தியா? இல்லை சார். பின்னே அப்போ சொல்கிறேன், வட்டம் இருந்தது, நீளம் இருந்ததுன்னு. சார் நான் கிறிஸ்டியனா போய் பேசுறதுக்குண்ணா, நான் கிறிஸ்டியனா போய் பேசுறதுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தள்ளி கீழே போனேன். அப்போதான் சுய நினைவு வந்து நான் டென்ஷன் வருது. சரி, கர்த்தருடைய வல்லமை என்ன சூழ்ந்துருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது. ஒரு போட்டு தரலான்னு வந்தேன் சார். முடியும் போய் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். அப்போ எப்படி தான் நான் ஊழிய செய்கிறேன்னு சொன்னேன். வரவங்களாம் 10ல் 1 கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு. அதை விஷயம் போய் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன் சார். ஆனால் அவன் சொன்னாங்க, நீ சர்ச்சு வரைக்கும் போ, சர்ச்சு உள்ளே போயிடாத. பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டியானா நிச்சயமா நீ மாறிடுவேன். அவன் அதை மெயின்டைன் பண்ணான். ஆராதனைக்கு முன்னால் உள்ளே வரவே மாட்டான். எல்லாம் வெளியே சாமான் எடுத்துட்டு போயிடும். முடிஞ்ச பிறகு வரும். ஒரு 6 மாதம் கழிச்சு, சார் கதவெல்லாம் சாத்தி சர்ச்சில் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க சார். என்ன கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், டிரைவர் ஜாப் பண்ணலாமா? சார் யாருக்கும் தெரியாது சார், நீங்கள் பண்ணுங்க சார், உங்கள்கிட்ட வல்லபுறது தெரியும் சார், நீங்கள் பண்ணுங்க சார். ஜாப் பண்ணேன், வேலைக்கு போயிட்டேன், இன்றைக்கி பிடிசி டிரைவராக இருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் என்னை பார்க்க மாட்டேன், பார்க்காத மாதிரி போயிடுவோம். சில நேரத்தில் யாரும் இல்லைன்னா என்னை பார்த்து வணக்கம் சொல்லணும். எது சொல்ல வரேன்? நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரன் இருப்பார். கர்த்தர் நம்ம அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ எங்களுக்கு சென்னையில் திரட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது. ஆனால் ஒரு தடவை சர்ச்சையில் எரிச்சிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா சட்டம் கொண்டு வச்சு மதமாற்றம் தடை சட்டம், ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் லா, ஆன்டி கன்வர்ஷன் லான்னு சொல்லி போட்ட உடனே 5வது நாள் சர்ச்சை எரிச்சாங்க. வரேன், வந்த உடனே பார்த்தா நெருப்பு போகலாம் இருக்குது. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன்.
எங்க சார் இருக்குது சர்ச்சுன்னா? நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க சார்? எண்ணூர் சார். சார் லைப்ரரி அதே மெயின் ரோட்ல இருக்குது, தெரியலன்றீங்களே. சரி, அதுக்கப்புறம் நியூஸ் மீடியா விட்டேன், டிவிலாம் வந்துச்சு. டிவிலாம் ஜேஆர்டி தான் வந்தான், ஃபுல்லாக ஷூட் பண்ணான், எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண வேர்ல்டு ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிரைவர் வர்றார், சாரி இன்ஸ்பெக்டர் வர்றார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வர்றான். அவன் அந்த ஜேஆர்டி ஷூட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஃபயர் பண்ணது, பைபிள் எரிச்சிடலாம். எவ்வளோ தட்டு தான் இருக்குது, பயமுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நல்ல ஊழியக்காரன் என்ற உறுதி, அந்த அந்த திறமை, அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல வேற எதற்கு ஊழியம் செய்ய மாட்டேன், எதற்கு ஊழியம் செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் கடந்த 43 வருஷமாக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஒன்று செய்யறேன். வேற எதுக்கும் போல. ஐயா சொன்ன மாதிரி 36 நாடுகள் 90 முறை ஊழியம் செய்தான் வந்து போராட்டலாம், சின்ன சின்ன ஊழியம் செய்தான் வந்து. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் எதற்கும் நான் அர்ப்பணிக்க கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரனா இருப்பார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், நேரம் கடந்துருச்சேன், 25 நிமிஷம். 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இல்லாமல், முதலாவது கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படி நோட் பண்ணிக்கங்க. 2வது சண்டை பண்ணுகிறவனா இராமல், 3வது எல்லா இடத்தும் சாந்தமுள்ளவன், 4வது போதக சமர்த்தனும், 5வது தீமை சகிக்கிறவனுமா இருக்கிறவன். யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரனா இருக்கிறவன் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 4ஆம் வசனம் வரைக்கும், 5ஆம் வசனம் வரைக்கும் இவைகளை நீ போதித்து வந்தால், அப்ப அவைகளை போதிக்கிறவன் இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணக்கூடாது. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் அது டைட்டில் ஆக்ஷன். என்ன செய்றீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரன். நம்ம பார்த்து சொல்ல வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இல்லாமல், ஊழியக்காரர்கள் ஒருபோது என்ன இறங்கக்கூடாது, சண்டைக்கு போகவே கூடாது, போகவே கூடாது. நமக்கு சண்டையே கிடையாது. எந்த விதத்தில்? சபைகளுக்குள்ளாக அக்கம் பக்கத்து ஊழியக்காரர்கள் கிட்ட கூட கர்த்தருடைய ஊழியக்காரனோட குவாலிட்டி என்ன? அவன் சண்டையே பண்ண மாட்டான். ஏன்? அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். இதெல்லாம் நீங்களே சேர்த்துக் கொள்ளுங்க. எல்லா இடத்திலும் சாந்தம் உள்ளவன், எல்லா இடத்திலும் சாந்தம் உள்ளவன். உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக, எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பதா. இந்த வார்த்தை நான் பேசுகிறேன், எங்க வைஃப் வந்து கேட்டுருவாங்க, உங்களுக்கு சாந்த குணமா இருக்குது என்ன? அதாவது சாந்த குணம் இருக்கிறது நீங்க சொல்றது கரெக்ட். சாந்த குணம் இருக்கிறது போல நடிக்கிறது தானே இப்ப நிறைய இருக்குது. இப்ப நம்ம வந்து நம்மள மாற்ற முடியாது. நம்ம நேச்சர் எப்படின்னா அப்படிதான், நம்ம அப்படிதான் இருக்கோம். ஆனா அது அந்த மாதிரி மாறாம நடிக்கிற மாதிரி இருந்தா எப்படி? அதை நம்ம விட்டுருங்க. அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது, உண்மை எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நிறைய பிராக்டிக்கலா கரெக்ட். நடிக்கிறவங்களை பத்தி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பற்றி அவ்வளவு நீ எல்லாரும் எடுக்கிறோம். அரசுக்காரனா சாந்த குணம், மனைவிட்டையா சாந்த குணம், பிள்ளைகிட்டயா, மருமகிட்டயா சாந்த குணம், விசுவாசிகளத்துல சாந்த குணம். நடிக்கிறது வேற. சிலர் தன்னை அடக்கி கொண்டு, தன்னுடைய சுபாவத்தை அடக்கி கொண்டு நடிக்கலாம், வேஷம் போடலாம், வேற வழி இல்லை, அதை நம்ம வர முடியாது. ஆனா இயல்பாகவே உள்ளாகவே நம்ம மாற்ற நம்ம அர்ப்பணி. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் தான். எல்லா இடத்திலும் பக்கத்து வீட்டுக்காரன் எங்க சர்ச்சு கட்டும் போது பக்கத்தில் இருக்க 1.5 அடி இடம் சண்டை போட்டு நிக்கிறாங்க. ஆனா சண்டை போட்ட ஒருத்தருடைய நீ உயிரோடு இல்லை. ஆனா பக்கத்துக்கு அவங்க செத்தாங்க போயிடும் சாருக்கு. பின் வீட்டுக்காரன் அவங்க 2 அடி சண்டை போனான். அவங்க சோறு வைக்கும் போது அவங்க மேஸ்திரிகிட்ட சொல்லுங்க, 2 அடியில் போட 2 அடிக்காக 1.5 அடிக்காக கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அரசியல் கிடையாது.
நம்ம கிடைக்க போகிறது எத்தனை அடி நிலம் நமக்கு? 6 அடி நிலம் தான். அவ்வளோதான். அது 2 அடியில் 1.5 அடியில் போட்டோம். சரிப்பா, சந்தோஷமா. ஆனால் அந்த 2 பேருமே கிடையாது. சண்டை போடுறோம் 2 பேருமே. எல்லா சண்டை போடுறோம்னா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சாந்தமுள்ளவனாக, நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரனாக, நம்ம போகிற ஃபீல்டு நமக்கு டெம்டேஷன் கொடுக்கும், பிரச்சனை இல்லை. உடனே யோசிக்கும், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாச்சு, நான் எல்லா இடத்துலையும் சாந்த போடுறேன், வேற வழி இல்லையே, என்ன செய்யுது நான்? ஆமென். அப்படி சொல்றாரு. போதக சமர்த்தன், போதகத்துல கெட்டி பிரசங்கியாரா இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி வசன இயேசு பத்தி மாத்திரம் வெளியே இருக்கிற கதை வேண்டாம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக என்னுடைய சாட்சி சில சொன்னேன், தவிர மற்றபடியா இல்லை. அது போதனை கிடையாது. நான் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவுதான். ஆனால் போதகத்துல கெட்டிக்கார பிரசங்கியாரா இருக்கவள், நீ போதிக்கிறதுல, அடுத்தது தீமையை சகிக்கிறதுல, என்ஜாய் பண்ண லைஃப் வருது இல்ல, என்ஜாய் தி ஈவில், என்ஜாய் தி ட்ரபிள். அந்த காலத்தில் சாரநாரோஜம் அவர் பாட்டு பண்ணாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி பாட்டிலே வரவே இல்லை. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. என்ன பாட்டு? அது மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார், நீ கப்பல் வாங்க போகிறாய், நீ ஃபிளைட் வாங்க போகிறாய், நீ 10,000 பேர் கூட சர்ச்சை கட்டு, இல்லைன்னா கர்த்தர் கூட இல்லை. தப்பு சொல்லுங்க. சபையில கட்டுங்க, எல்லாரும் கட்டுங்க, தப்பு இல்லை, கட்டுங்க எல்லாரும். 5,000 பேர் கொண்ட சபை கட்டுங்க. அதுதான் அதுக்கு நான் எனக்கு இல்லை அது மாதிரி. ஆனால் நான் வெறுப்பு பேசுறது கிடையாது. எனக்கு கொடுத்தா நான் கட்டுறேன். ஆனால் தீமையை வருகிறதா அதை ஏற்றுக்கொள்ள நான் தயார். அதனால தான் நம்முடைய தலைவர் சொல்லிட்டாரு, என்ன இது ஒரு கண்ணத்தில் அடிச்சா இப்போ கஷ்டம், நம்ம ஆளை வச்சு இப்போ செட் பண்ணி. கேள்வி வந்து இந்த பாம்பை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல வினா என்பது பழைய தமிழ். வினா இங்கிலீஷ் பைபிள் கேள்விதான். சரி, வினா இந்த இங்கிலீஷ் பைபிள் ஆகிட்டாங்க. படி படி இருங்க. சில நேரங்களில் நமக்கு தமிழ்ல சமஸ்கிருதம் நிறைய அதை இதுல ஆல்மோஸ்ட் 70% சமஸ்கிருதம் இருக்கு. நம்ம 4வது தமிழ் நல்லது. படிங்க. மேத்யூ மத்தேயு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. கேட்டு படிச்சிட்டீங்களா? சரி, ஸ்லோ. மத்தேயு ரெஃபரன்ஸ் சொல்றீங்க சீக்கிரம். நானுக்கு நிறைய நான் மனப்பாடம் வைக்கிறது இல்லை, எடுத்து எடுத்து எல்லாரும் ப்ராசஸ் தானே. இதான் பார்த்துக்கிறேன். கபடற்றவர்களாகவா? மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல. இங்கிலீஷ். Behold, I send you forth as sheep in the midst of wolves. Be ye therefore wise as serpents and humble as doves. அப்போ வாய்ஸ் என்ன தமிழ்ல? ஞானம். அவ்வளவுதான். வினா என்ற சொல்லுக்கு தூய தமிழ்ல ஞானம். பாம்பை போல ஞானம் உள்ளவர்களாக, வேற ஒண்ணு கிடையாது. வைஸ் ஆஸ் சர்பன்ட், பாம்பை போல. உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பை ஒரு வலைக்குள்ள போகுதுன்னா, போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு தலை வெளியே, வாழலாம் பாடிலாம் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே தலை வெளியே வந்துடும். எவ்வளவு ஞானமாக இருக்கிறது! அதைத்தான் சொல்லுகிறார், பாம்பை போல ஞானம் உள்ளவராக. வைஸ் as serpent, harmless as dove. வைஸ் as serpent, harmless as dove. புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கேள்வி. அப்ப வினா என்ற வார்த்தை ஞானம் என்ற பொருள் தமிழிலே. அப்ப தமிழ்ல நிறைய சொற்களுக்கு சில வார்த்தைகள் இருக்கும், அது சரியான தமிழ் மொழியாக்க நமக்கு விளங்குகிறது இல்லை.
இது போல நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுதான். வரவேற்கிறேன், பாராட்டுகள். வைஸ் ஆஸ் சர்பண்ட், பாம்பை போல ஞானம் உள்ளவர்களாக. எவ்வளவு ஞானமாக இருக்கிறது. சீக்கிரத்தில் நல்ல பாம்பு பார்த்தா ரோட்ல அடிப்பட்டு சாகும். தனி பாம்புலாம் சீக்கிரத்தில் அடிப்பட்டு சாகும் ரோட்ல. நல்ல பாம்பு சாக ரொம்ப ஞானம் உள்ள பாம்பு. அதனால தான் என்ன தெரியல அதை நல்ல பாம்புன்னு சொல்றேன். அப்ப ஞானம் என்பது பாம்பை போல இருக்க வேண்டும். புறாக்களை போல கபடி இல்லாம harmless as dove. அப்ப பவுல் சொல்கிறார், நாம் தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு சகிப்பு தன்மை, என்டியூரன்ஸ் நமக்கு வேணும் அப்படி சொல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரர் சரி 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரன். இரண்டாவது கர்த்தருடைய ஊழியக்காரன். மூன்றாவது வார்த்தை இங்க பாத்தீங்கன்னா, என்னை பலப்படுத்த கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினேன். என்ன ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. யூனிவர்சிட்டி ஊழியர் அவருக்கு யூனிவர்சிட்டி ஏற்படுத்தல. இல்லாவிட்டா ரோமன் கேத்தலிக்கினுடைய அந்த பீடம் ஏற்படுத்தவில்லை. அவர் சொல்ற என்னை அவர் ஏற்படுத்தினார். இந்த ஸ்பிரிட் இந்த சிந்தை இருதயத்தின் அடிநாதத்தில் இருக்க வேண்டும். என்னை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சொல்றேன், நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன். 3.5 வருஷம் முடிச்சேன். 7 வருஷம் செமினரி முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும், பாராட்டுகள், வாழ்த்துக்கள், பெருமைப்படுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணினார். இயேசு கிறிஸ்து என்னை எண்ணி பார்த்துட்டார். ஆனா இயேசுவை பவுல் பார்க்கல. பவுல் பார்க்கல. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. பவர்ஃபுல் வார்த்தை பாருங்க. அவருடைய எண்ணத்தில் நான் இருக்கிறேன், அவருடைய சிந்தையில நான் இருக்கிறேன். என்னை எண்ணி விட்டாருங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன். மூன்றாவது உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஏற்படுத்தப்பட்டவன். அப்ப நான் மற்றவர்களால பொறுப்பு கொடுப்பது. உதாரணமா சொல்றேன், இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சபை இருக்கும். ஒரு சின்ன சபையில் ஒரு பாஸ்டர் ஆரம்பிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டை பார்த்து இங்கே எப்படின்னு தெரியல. பையன் படிச்சுட்டு இருப்பான், இல்லை வேலை செய்ய படிப்பு நிறுத்திட்டு இருப்பான். இது சபை நல்ல வரத்தை பார்த்தோன்னா வருமானம் வரும், நல்ல வசதி இருக்கும், பில்டிங் இருக்கும், வீடு இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் வந்துடும். கடவுளுக்கு ஊழியத்துக்கு கஷ்டப்படும் போது வந்துடும் எல்லாம். அந்த சூழ்நிலையில் இந்த சொத்துலாம் யார் வந்துருக்கு அங்கே போயிடுது. கொண்டாட்டி என்ன பண்ண பையனை அடுத்தது பாஸ்ட் ஆகிடுது. அவனா இருக்கான். நான் எதிராக பேசுகிறேன். ஆனால் நடக்கிறது என்னன்னு கேட்டால், யார் ஏற்படுத்துகிறது? பாஸ்டருடைய மனைவி தான். வெளியே தெரியாது. பாஸ்டர் வேறு யாரும் வரக்கூடாதுங்க, நம்ம சொத்து நம்ம கிட்ட இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. முதல்ல நான் பையன் பாஸ்டர். அதுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நல்ல நீ பாயிண்ட் சொன்னது கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க அதுக்குன்னே உருவாக்கி அதுக்குன்னே படிக்க வச்சோம், அதுக்குன்னே ஊழித்து கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு 20 வருஷம் அவங்களை படிக்க வச்சு அவங்கள கொண்டு வரதுல வந்து தான் அது கொண்டு வரலாம் இல்லையா? கொண்டு வரலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம கான்செப்ட் வந்து மொத்தமாக அவனை சொத்துக்குன்னு அதிபதி மாற்றுறதை விட அவன் வேலை செய்வதற்கு அவனை வந்து நம்ம சின்ன வயசுல தயாராகி அவனை கொண்டு வரது வந்து அவனை விட்டு வேற யாரும் கொண்டு அவன் சீரழிச்சுட்டு போயிடுவாங்க. அது நம்ம எதுக்கு சொல்லலை. பட் ஆனால் பவுலுடைய இந்த கான்செப்டை மாத்திரம் உங்களுக்கு முன் வைக்கிறேன். என்ன சொல்றாரு? என்னை ஏற்படுத்தினார். என்னை ஏற்படுத்தினார். அழைப்பு இருந்தாரு, அது எவ்வளவு படிப்பு இருந்தாரு, பட்டணம் இருந்தாரு, அழைப்பு இருக்கிறார். அப்பத்தான் உறுதி செய்ய முடியும். அதுதான் ஏற்படுத்தப்பட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு
ஏற்படுத்தினபடியால். அப்போ இந்த ஊழியத்திற்கு என்று என்னை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரா? இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற தாழ்மைக்குள்ளாக வரணும். எங்க அப்பா செய்த ஊழியம் அவங்களால கிடைச்ச வசதி, அதுக்கெல்லாம் நான் பங்கே எடுக்க மாட்டேன். நான் என்னை தாழ்த்துகிறேன். நான் இயேசுவால் அழைக்கப்பட்டவன். அந்த சிந்தை வர வேண்டும். அதான் சொன்னேன், இயேசுடைய எண்ணத்திலே பவுல் இருக்கிறார். ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுடைய எண்ணத்திலே கர்த்தர் வர வேண்டும். சொல்லலாமா? அல்லேலூயா. ரைட். 4:11 இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. நான் வருமளவும் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. முதல்ல பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரர். இரண்டாவது பார்த்தோம் கர்த்தருடைய ஊழியக்காரர். மூன்றாவது பார்த்தோம் உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை ஏற்படுத்தினார். நான் அவருடைய சிந்தையில் இருந்தேன், அவருடைய எண்ணத்தில் இருந்தேன். இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கலாம், அந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும், அந்த லெவலுக்கு வரணும். நான் இயேசுடைய சிந்தையில் இருந்தேன், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணினார். ஒரு நாளைக்கு நம்ம 4 தடவை கேட்கிறோம், என்னை எண்ணினாரா? நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னா? என்னை பலப்படுத்துகிறாரா? இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினாரா? நான் எப்படி வந்தேன்? எங்க அப்பா பாஸ்டர் தான், பரிவர் இன்ஃபர்மேஷன் ஓலப்பட்டால வச்சுதான் இருந்தார். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கொடுக்கல. என்னை இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பாஸ்டர் அனுப்பி வச்சாங்க, அவ்வளோதான். அந்த இடமோ அந்த பில்டிங்கோ அந்த வீடோ எதுவும் ஒருத்தனையாக பேசாமல் எடுக்கவே இல்லை. வேற ஒரு இடத்துக்கு பாஸ்டர் ஜி சுந்தரம் என்று ஒருத்தர் இருந்தார், இவ்வளோ கேள்விப்பட்டிருக்கலாம். அவரோட இருந்தேன். அவர் இன்னொரு ஏரியாவுக்கு நான் அனுப்பி வச்சார். அங்கே தான் போய் பட்டு நசிஞ்சு நலிவடைந்து உபவாசம் எடுத்து பாடுகள் பட்டு அங்கே தான் பயின்றேன். அப்போ தேவன் என்னை ஏற்படுத்தினாரா? இப்போ இன்னொரு சொல்ற, நீயோ தேவனுடைய மனுஷனே. இந்த அடைமொழிகளை பாருங்க, ஊழியக்காரருக்கு இருக்கிற அந்த அடைமொழி ரொம்ப அழகா இருக்கு. நான் ரொம்ப அதை ருசிப்பேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரன், நீ கர்த்தருடைய ஊழியக்காரன், உண்மை உள்ளவன் என்று எண்ணப்பட்ட ஊழியக்காரன். 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே. பட் thou, ஓ man of God, தேவனுடைய மனுஷனே. அப்போ நம்ம பார்த்த சொல்லணும், தேவ மனுஷன் போறேன், தேவ மனுஷன் வர. தீமோத்தேயு இளம் ஊழியக்காரர் சபை நடத்திட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், உன்னை பார்த்தா என்ன சொல்லணும்? தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எதை விட்டு ஓடு? மேல சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் மன ஆசை, 5ஆம் வசனம். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் கத்தரின் பிசினஸ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, எல்லாம் தோற்று போயிட்டாங்க, கத்தரின் ஒழித்து கிடைச்சாங்க வந்துடுறான். இதுதான் நான் அந்த குறை சொல்ல அது எதிர் இல்லை. ஆனால் அதை ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது. ஊழியம் கிடைச்சா எனக்கு லாபம் கிடைக்கும், அது ஆதாய தொழிலாக. நமக்கு ஆதாயம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கரண்ட் பில் கட்ட முடியாது, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, நம்ம சாப்பிட முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறார், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. முதல்ல அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவ பக்தியை வைத்துக் கொண்டு ஆதாய தொழில் பண்ணுகிறவர்களை விட்டு விலகு. அவங்க இருக்கட்டும், அந்த ஆதாய தொழிலா மாறட்டும். இவ்வளவு நீங்க பணம் கட்டினா இவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வாங்க அப்படின்னு சொல்ற. ஒரு தடவை ஆந்திராவில் நிறைய அடிக்கடி போவோம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு. ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் திடீர்னு சிக்காயிட்டார். என்னவென்றால் அவருடைய பையன் சொன்னார், இல்லை அப்பா வந்து
நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் யாரோ பண்ணி தராங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறதுனால ஊழியக்காரங்களுக்கு கிடைக்கும். நீ முதல்ல ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா கொடுங்க, இப்படி தருவாங்க, ஒரு மாடும் ப்ளஸ் இன்சூரன்ஸ், இப்படி சொல்லி 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 கடைசியில் சொன்ன ஆள் இவர்கிட்ட பணத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. கடைசியில் எல்லாம் போய் போலீஸில் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டேன். அப்போ தேவ பக்தி என்றால் முடங்கால் படிட்டு உபவாசம் எடுத்து ஜெபித்து கர்த்தருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு ஆத்மாக்களுக்கு மாத்திரம் உபதேசித்து ஆதாய தொழில் அல்ல, அப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவது அவ்வளவுதான். ஒன்னும் கொண்டு வந்தது கிடையாது, ஒன்னும் கொண்டு போவது கிடையாது. அடுத்து சொல்றாரு, உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க இருந்தா போதும் என்று இருக்க கடவும். ஒருவேளை நாம் நினைக்கலாம் அதெல்லாம் 1வது நூற்றாண்டுல பவுல் அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ 22வது நூற்றாண்டுல இருக்கிறோம், எல்லா வசதிகளும் இருக்குது, இதை அனுபவிக்கலாமே, வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உள்ளத்துல நான் இப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம சிந்தையில மாறக்கூடாது. கர்த்தர் கையில ஒரு 100 கோடி தர இருக்கட்டும், செய்யுங்க, ஊழியத்தை பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. ஏன்னா உலகத்தில் தான் இருக்குது, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை. 100 கோடி வந்தாலும் 1000 கோடி வந்தாலும் அதை நம்ம கொண்டு போவது இல்லை. ஆனால் சிந்தை அது நம்முடைய சிந்தையில வரக்கூடாது. பயன்படுத்துகிறதை பயன்படுத்துவோம், அவ்வளவுதான். நான் ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகுது. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்ணியிலும் சோதனை, அப்புறம் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலேயும் விழுகிறார்கள். அற்புதமா சொன்னார் பாஸ்டர் பிரின்ஸ் அவர்கள். அந்த ஊழியக்காரர் ராமோஸ் என்கிறவர் இப்படிலாம் இருந்தார். கடைசியில பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஏன் ஊழியக்காரர் ஒரு காலத்துல நட்சத்திரங்களை போல பிரகாசித்தவர்கள் ஏன் கீழே விழுந்து விட்டார்கள்? ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று. ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான், இருக்கட்டும், தவறில்லை. ஆனால் மேல ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ரூட் ஆஃப் ஆல் ஈவில், எல்லா தீமைக்கும் வேர். அப்ப பண ஆசை தான் கூடாது என்றார், தவிர பணம் கூடாது என்று சொல்லல, ஐஸ்வர்யம் கூடாது என்று சொல்லவில்லை. ஐஸ்வர்யலாக வேண்டும் என்று விருப்பம் கூடாது என்று சொன்னார். தேவ பக்தி கூடாது என்று சொல்லவில்லை. தேவ பக்தியை ஆதாய தொழிலாக பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுத்தையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பணம் தேவையில்லை, பணம் இல்லைனாக்க நான் வர முடியாது, பணம் இல்லாத மதியம் சாப்பாடு கொடுக்க முடியாது. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்றீங்க, அதுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம பணம் கொடுத்தா ஆகணும். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு அநேக வேதனைகளாலே குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரங்க பார்த்து ஏதாச்சும் ஒரு வேதனை இருக்கும், ஏதாச்சும் ஒரு வேதனை. அந்த வேதனையினாலே உருவ குத்தி கொண்டிருக்காங்க. பிரஷர் பிரஷர் பிரஷர், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் குத்தி கொண்டிருக்கிறார்கள். வரவே கூடாது. நமக்கு அநேக வேதனைகளாக குத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கதான் சொல்றாரு, நீயோ. அப்ப எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க ஐயா நம்ம சுற்றிலும். பவுல் அப்போ எழுதுகிறார், நீயோ தேவ மனுஷன், இவைகளை விட்டு ஓடு, இவைகளை விட்டு ஓடி. ஆனால் என்ன செய்ய வேண்டும் அடுத்து சொல்றார். ஒண்ணு வேண்டாம்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றாரு. பாருங்க என்ன சொல்லுகிறார். நீதியையும் நீதி, தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சொல்றாரு, ஓடு முடிக்கிறாரு. நாடு, எதை விட்டு நம்ம ஓடணுமோ அதை விட்டு ஓடணும், எதை நாட வேண்டுமோ அதை நாட வேண்டும். சரியா சொல்றாரு, ஓடு இதை விட்டு. ஆனா இந்த நாடு, நம்முடைய நாட்டம் எதுவாக இருக்க வேண்டும்? ஆதாய தொழிலாக அல்ல, பண ஆசை அல்ல, ஐஸ்வர்யம் அல்ல. ஆனா இருக்கட்டும், வரட்டும், அது உனக்கு பின்னால இருக்கட்டும். இதை நீ நாடு. நீதியையும்
தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தை இங்கே சொல்ற அடைபடி. உனக்கு சாந்த குணம் வேணும், அடைபடி நாடு. இயேசு இருக்குதான் கேட்குறீங்களா? இயேசு தேவாலயத்தில் போனேன், சாட்டை எடுத்துக்கிட்டேன். அது எந்த தேவாலயம்? இவருடைய தேவாலயம். அப்படி செய்யணும்னு தான் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? வெளியூருக்கு வந்தா உன் தேவநாய கர்த்தரை தெரிந்து கொண்ட ஸ்தானம் வெகு தூரமாக இருக்கிறபடினாலே உன் ஆடு மாடையில் இங்கே வந்து ஓட்டிட்டு போக முடியாது. அதை விற்று அதை பணம் முடிப்பாக்கி அதற்கு ஈக்குவலான பணத்தை இங்கே மாற்றி அதை எடுத்துக்கொண்டு போய் ஆடு மாடு வாங்கி பலி செலுத்து. அதான் மோசே சொல்றாரு. அந்த கடை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. புறா வச்சிருக்கிறாங்க, ஆடு வச்சிருக்காங்க, மாடு வச்சிருக்கிறாங்க. அந்த காசை வித்த காசை கொண்டு வந்து இங்க கொடுக்கணும், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என்ன செய்யணும்? அந்த காசுக்கு எந்த ஆடு எந்த புறா வாங்குறதோ அதை கொண்டு போய் பலியிட வேண்டும். இயேசு நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாரு? சாட்டை எடுத்து அடிக்கிறேன். ஏனென்றா வேற வழியில் இயேசு வேற வழியே கிடையாது. அடிச்சு விரட்டுறாரு, புறா கொண்டு தூண்ட கீழே தள்ளுறாரு, காசெல்லாம் தூக்கி அடிக்கிறார் வெளியே. அது செய்தது இயேசு. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ சாந்த குணத்தை அடையும்படினா நம்ம இயேசு போய் இயேசுவை போல இந்து கோயில பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்து கோயில போயிட்டு நம்ம அதை செய்ய முடியாது. இல்லை யூத ஜெபாலயத்தில் போய் நம்ம செய்ய முடியாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சரி, இந்துக்களும் ஒரே சேம், அவ்வளோதான். அவங்களுடைய ஆராதனைகளும் அவங்களுடைய பில்டிங்களும் எல்லாமே ஒரே சேம். கிறிஸ்தவர்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். அப்புறம் நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். இன்னொரு வாசகம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு. 2வது லெட்டர்ல அதான் எழுதுறாரு, என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படி நம்முடைய ரட்சிப்புக்கு அவருடைய தீர்மானம் ஒரு டிட்டர்மினேஷன் ஒன்று. அந்த தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அழைக்கப்பட்ட ஊழியக்காரர். இங்க என்ன காலிங் சொல்ற? ஹோலி காலிங். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அது என்னுடைய கிரியைகளின்படி என்ன அழைக்கல. அவருக்கு கிரியை நிறைய இருக்கு. பவுல் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பரிசேயன், நிறைய குவாலிட்டி சொல்லிட்டு வருவார். சங்கத்தில் உறுப்பினர், நியாய பிரமாணத்தின்படி ஒன்று குற்றம் கூட நான் செய்யல, தன்னை அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. ஆனாலும் இதனாலே என் கிரியைகளினாலே அவர் என்ன ரட்சிக்கவில்லை, என்னை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்றாரு. தம்முடைய தீர்மானம், அவருடைய அனாதி காலம் முதலே அவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கார். இந்த சவுலை நாம் பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த சவுலை பிடிக்கணும். பிடித்த பிறகு முற்றிலுமாய் மாற்றுகிறார். அவர் எல்லாவற்றையும் விட்டு இயேசு பின்னால மாத்திரம் போகிறார். இந்த 12 அப்போஸ்தலர்கள் அப்படிதான் விட்டுட்டு வாங்கினார், விட்டுட்டு போனாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்ட தாவீது மேல அபிஷேக கையில் கூட்டப்பட்டது. ஆனால் பவுல போல இருக்கிற கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவருடைய குற்றங்கள், தவறுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் மாத்த வாரிசுல வரணும், அதுக்காக அவங்கள வச்சிருக்காரு, லீனியேஜுக்காக வச்சிருக்காரு. அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டில் அப்படி முடியாது, கிறிஸ்தவருக்குள்ளாக அப்படி முடியாது.